ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏப்ரல் 11, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் யாரையாவது நேசிக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பினும் அத்தகைய அன்பில் பல வித்தியாசங்கள் உள்ளன. ஒரே இறைவன்தான் அனைத்து தேகங்களிலும் இருக்கிறான். அனைவரையும் நேசி, அனைவருக்கும் சேவை செய். ஏனெனில் இறைவன் எல்லா மனிதருள்ளும் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் இல்லாத இடமே இல்லை. இறைவன் விண்ணிலும் தண்ணீரிலும் ஒளியிலும் இருக்கிறான். எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தெய்வத்தின் திருவுருவமே. இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வத்தை நாம் மறந்துவிட்டு கோயிலில் ஏதாவது சிலை வடிவத்தில் இறைவனை வணங்குகிறோம். சந்தேகமே வேண்டாம், அந்த சிலைகளை நீங்கள் வணங்கலாம், அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அந்த சிலையில் உள்ள அதே இறைவன்தான் ஒவ்வொரு மனிதனிலும், ஏன் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறான் என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும். முதலில் உங்களையே நீங்கள் இறைவனாக கருதுங்கள். பின்னர் ஒவ்வொரு உயிரினத்திலும் அதே இறைவனை காணத் தொடங்குங்கள். உங்கள் தேகமே ஒரு தேவாலயம்தான். அந்த ஆலயத்தில் தெய்வ சக்தி நிறைந்துள்ளது என்பதை அறியுங்கள். தெய்வீக அருளுரை, ஜூலை 28, 2007 உங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் சாட்சியாக எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். மேலும் நீங்கள் சந்திக்கின்ற, சேவையாற்றுகின்ற ஒவ்வொரு உயிரினத்திலும் அதே இறைவன்தான் இருக்கின்றான் என்ற மனப்பான்மையை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு இறைவனின் தரிசனம் தவறாமல் அருளப்படும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.